வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் எவரும் இங்கு இல்லை என்று உதய கம்மன்பில தெரிவிப்பு. ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் எந்த வகையிலும் தேர்தலை பிற்போட முடியாது என அஜித் பி பரேரா சுட்டிக்காட்டு. இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் சந்திப்பு. ராஜபக்சேக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோ சூளுரை. தொடர்வது விரிவான செய்திகள். 69 லட்சம் மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் எவரும் இங்கு இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: 69 லட்சம் மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் கோட்டாபய ராஜபக்ச இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவாகினார். நல்லாட்சி அரசாங்கத்திற்கு எதிராகவே 69 லட்சம் வாக்குகள் கிடைத்தது. இன்று இந்த நாட்டின் நல்லாட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ரணில், சஜித், அனுர ஆகிய மூவர் களமிறங்க காத்திருக்கின்றார்கள். 69 லட்சம் மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் ஆட்சி பீடமேறிய கோட்டாபய ராஜபக்ச இடைநடுவில் இந்த நாட்டை விட்டு சென்றார். ஆனால் 69 லட்சம் மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வேட்பாளர் எவரும் இல்லை என்றே கூற வேண்டும். இவ்வாறு உதய கம்மன்பில மேலும் தெரிவித்திருந்தார். எமது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிக்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பரேரா தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்த போது, எமது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிக்க முடியாது. அதேபோல் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடவும் முடியாது. குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலை நிச்சயமாக நடத்த வேண்டும். அதேபோன்று இடைக்கால ஜனாதிபதி ஒருவர் உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்தவும் முடியாது. அதனாலேயே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நேற்று தேர்தல் தொடர்பான தெளிவான தீர்மானத்தினை அறிவித்திருந்தார். அது இந்த நாட்டு மக்களை தெளிவூட்டுவதற்காக அவர் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையாக தெரிகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் எந்த வகையிலும் தேர்தலை பிற்போட முடியாது என்று அஜித் பி பரேரா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் கொழும்பில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தமது எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இலங்கையின் தற்கால அரசியல் நிலவரம், வடக்கு கிழக்கு அடங்கலாக இலங்கையின் இந்தியா முன்னெடுக்கும் அபிவிருத்தி திட்டங்கள், பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களை மையப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிராந்திய மக்களுக்காக இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்திய தூதுவர் சந்தோஷா இதன்போது வலியுறுத்தியுள்ளார் என்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் எக்ஸ் பக்கத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கவும் என்றும் பெரும்பாலான மக்கள் ராஜபக்சக்களுடனேயே உள்ளார்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். பத்ரமுலை பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நேற்று திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல்கள் தொடர்பாக ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ள நிலையில் தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்துள்ளோம். ராஜபக்சர்கள் மக்கள் மத்தியில் செல்வதற்கு அச்சமடைய வேண்டிய தேவையில்லை. பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பலர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பெரும்பாலான மக்கள் ராஜபக்சர்கள் பக்கமே உள்ளார்கள். நாட்டின் ஒருமைப்பாடு, தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்திய பொதுஜன பெரமுன செயற்படுகிறது என்பதை பெரும்பான்மையான மக்கள் அறிவார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எமக்கும் இடையிலே தனிப்பட்ட முரண்பாடுகள் எதுவும் கிடையாது. அரசியல் கொள்கையில் மாத்திரமே மாறுபட்ட தன்மை காணப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் குறித்து அவரிடம் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம். அத்துடன் கட்சி மட்டத்திலும் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கவும், அதே நேரம் பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி சென்றவர்கள் இறுதி தருணத்தில் எம்முடன் ஒன்றிணைவார்கள் என்றும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய மாநாட்டை கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய மாநாட்டின் போது கட்சியின் முன்னேற்றத்திற்கான பிரேரணைகள் பல நிறைவேற்றப்பட உள்ளதாக கட்சியின் பிரசார செயலாளர் திசார குணசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் மாவட்ட மட்டத்தில் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். கட்சியில் கடந்த காலங்களில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாமையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். கட்சியின் நிர்வாக சபை கூட்டத்தில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளர் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மை முகம் தற்போது அவர்களது பேச்சில் வெளிப்படும் நிலையில் அறிவார்ந்தவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் ராஜபக்சகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் அவரும் ஆட்சியமைக்க முடியாது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தினை நேற்று திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அதில் அவர் மேலும் தெரிவித்த போது, ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ள அதே நேரம் எமது வேட்பாளர் யார் என்பதை கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவார். மக்கள் விடுதலை முன்னணியினர் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக் என்பதை தேர்தலுக்கான அறிவிப்பு விடுவிக்கப்படுவதற்கு முன்னரே அவர்கள் அறிவித்து விட்டார்கள். எனினும் முன் அறிவிப்புகளை விடுவிப்பதால் மாத்திரம் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அறிவார்ந்தவர்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். வன்முறையான அரசியல் கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு ஜனநாயக அரசியலுக்கு பிரவேசித்துள்ளோம் என்று மக்கள் விடுதலை முன்னணியினர் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இவர்களின் உண்மை முகம் அவர்களின் பேச்சிலேயே வெளிப்படுகிறது. அழிப்பதும் தீ வைப்பதும் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் கொள்கையாகும். 2022ஆம் ஆண்டு சம்பவத்தை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பலவீனமடைந்து விட்டது என்று எதிர் தரப்பினர் கருதினாலும் பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். உக்ரைன் ரஷ்யா போரில் மேலும் 14 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் ஓய்வு பெற்ற படை வீரர்கள் உக்ரைன் ரஷ்யா போரில் கூலிப்படைகளாக செயற்படுவதாக கடந்த காலங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. போலியான வாக்குறுதிகள் மூலம் இலங்கையிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் போர்க்களத்தில் கூலிப்படைகளாக ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் சுமார் 8 இலங்கையர்கள் போரில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி மேலும் 14 இலங்கையர்கள் போரில் கொல்லப்பட்டுள்ளமை தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் குறித்த அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் இலங்கையர்களை மோசமான முறையில் அழைத்து சென்ற மற்றொரு முகவரும் மாவனெல்லை புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த மோசடியில் சிக்கியவர்களின் உறவினர்கள் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் இலங்கை படையின் ஓய்வு பெற்ற 9 ராணுவ வீரர்களை ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டும் விளக்கமறியலில் உள்ளார்கள். இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போருக்கு இலங்கையர்களை சட்டவிரோதமாக அனுப்பியமை தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக பாதுகாப்பு அமைச்சு விசேட பிரிவை நிறுவியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இறுதிக்குள் நிதியமைச்சு வழங்கியுள்ள $1 பில்லியன் என்ற முதலீட்டு இலக்கை 3 மடங்காக அதிகரிக்க முடியும் என முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சுமார் $3 பில்லியன் அதிகமான முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம இதனை குறிப்பிட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நாட்டின் முதலீட்டு சூழல் தற்போது 200% மேம்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். முதலீடுகள் நாட்டுக்குள் வருவதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை, நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் நாட்டின் எதிர்காலம் பற்றிய உறுதிப்பாடு ஆகியவை காணப்பட வேண்டும். தற்போது நாட்டில் ஸ்திரத்தன்மை நிலவுவதை நாட்டுக்கு வரும் முதலீடுகள் உறுதிப்படுத்துவதாகவும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம மேலும் தெரிவித்தார்.